எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா உனது வழியில் எனது பயணம் உனது வார்த்தை எனது வாழ்வு உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா உனது நினைவில் ஆழும் வளர்ந்தேன் நிறைவா உனது உருவில் ஆளும் கலந்தேன் தலைவா உனது நினைவில் ஆழும் வளர்ந்தேன் இறைவா உனது உறவில் ஆழும் கலந்தேன் தலைவா உனது உறவில் என்னை இழந்து உனது உறவில் என்னை கரைத்து உனது உறவில் என்னை இழந்து உனது உறவில் என்னில் கரைத்து உனது நினைவில் வாழ செய்தாய் தலைவா உனது நினைவில் வாழ செய்தாய் தலைவா என்னை காக்கும் மரணம் நீ என்னை தேக்கும் தாயும் நீ என்னை ஆளும் தெய்வம் நீ என்னில் வாழும் தெய்வம் நீ இனி காக்கும் மரணம் நீ என்னை தேற்றும் தாயும் நீ என்னை ஆளும் தெய்வம் நீ என்னை வாழும் தெய்வம் நீ எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா எனது பலமும் பலனும் நீயே இறைவா எனது நெஞ்சில் அன்பு நீயே தலைவா எனது பலமும் பலனும் நீயே இறைவா எனது நெஞ்சில் அன்பு நீயே தலைவா எனது துயரம் எனது அழகு எனது சுமைகள் மாற்றும் உன்னை எனது துயரம் எனது அழுகை எனது சுமைகள் மாற்றும் உன்னை எனது தோழனாக கொண்டேன் தலைவா எனது ஜீவனாக கொண்டேன் இறைவா என்னை காக்கும் மரணம் நீ என்னை தேற்றும் தாயும் நீ என்னை ஆளும் தெய்வம் நீ என்னில் வாழும் தெய்வம் நீ என்னை காக்கும் மரணம் நீ என்னை தேற்றும் தாயும் நீ என்னை ஆளும் தெய்வம் நீ என்னை வாழும் தெய்வம் நீ எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழி எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா உனது வழியில் எனது பயணம் உனது வார்த்தை எனது வாழ்வு உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 வசனங்கள் 35 38 முடியும். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயருள்ள ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுது, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு ஆசிரியர் எழுதிய ஒரு சிறிய புத்தகத்தை படிக்க நேரிழந்தது. அந்த புத்தகத்திலிருந்து ஒரு மிக மிக அழகான வரிகள். மனிதனே, நீ அமைதியை விரும்புகின்றாய் என்றால் குழப்பத்திற்குள் நீ ஆழ்ந்து செல்ல வேண்டும். நீ அருளை விரும்புகின்றாய் என்றால் வெறுமைக்குள் ஆழ்ந்து தள்ளப்பட வேண்டும். நீ வலியில்லாத வாழ்க்கை சுகத்தை விரும்புகின்றாய் என்றால் வலிகளுக்குள் ஆழமாக தள்ளப்பட வேண்டும். இப்படி அது சென்று கொண்டிருக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படி இருக்கும் என்று இந்த நாட்களிலே நாம் எசாயா புத்தகத்தில் வாசிக்க கேட்கின்றோம். பல வகையான அசாதாரணமான சூழல்கள் இயேசுவனுடைய பிறப்பை ஒட்டி நடக்கின்றன. பால் குடிக்கின்ற பிள்ளை விரியன் பாம்பு குட்டியோடு விளையாடும், சிங்கக்குட்டியும் ஆடும் ஒன்றாக மேயும், ஆடானது சிங்கக்குட்டி மேல் படுத்திருக்கும், சிறுத்தையும் சிறு பிள்ளைகளும் ஒன்றாக விளையாடுவார்கள். இப்படி பல வகையான அசாத்தியமான சூழல்கள் இருக்கின்றன. நிலத்தில் என்ன நடக்கும், விலங்குகளில் என்ன நடக்கும், மனிதர்களுக்கு என்ன நடக்கும், இவை அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தும் நம்முடைய ஒரு முயற்சியினாலும் நாம் இறைவன் கொடுக்கின்ற அந்த கரத்திற்கு இன்னொரு கரம் கொடுப்பதனாலும் முழுமையாக நடக்கும். நம்முடைய ஜெபம் என்ன விளைவை ஏற்படுத்தும்? ஜெபம் முதலில் நம்மை மாற்றும். இரண்டாவது, கடவுள் கொடுக்கின்ற அந்த கைக்கு நம்முடைய கரத்தை அது ஒன்றோடு ஒன்று சேர்க்கும். அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு எல்லா ஊர்களுக்கும் சென்று நற்செய்தியை போதித்து வந்தார். விண்ணரசை அவர் பறைசாற்றி வந்தார். அதே வேளையில் சீடர்களை கூப்பிட்டு, நீங்கள் சென்று எல்லாருக்கும் அற்புதத்தையும் நற்செய்தியையும் நீங்கள் எடுத்து கூறுங்கள், ஏனென்றால் மிக மிக அதிகமாக அறுவடை இருக்கின்றது, ஆனால் வேலையாட்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்று எடுத்து சொல்கின்ற அந்த ஒரு நற்செய்தியை நாம் இன்றைய வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். நிறைய வேலைகள் நாம் செய்ய வேண்டி இருக்கின்றது, நிறைய வேலைகள் நாம் செய்யக்கூடாதவையும் இருக்கின்றது. நாம் எந்த வேலையை கிறிஸ்துவுக்கு உகந்ததாக நாம் முழுமையாக செய்கின்ற பொழுது அறுவடை மிகுதியாக இருக்கும். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு உகந்ததை நாம் செய்யவில்லை என்றால் அறுவடை இல்லாமல் இருக்கும்.
நாம் இந்த அன்பிய விழாவிலும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஆசி உங்கள் மேலும் நிறைவாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் கூக்குரல் இடுகின்ற பொழுது ஆண்டவர் செவி சாய்ப்பார். துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதலெனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். நீங்கள் கண்களால் காண்பீர்கள். அதுதான் நான் முதலில் அந்த ஆசிரியர் எழுதியது போல நம்முடைய வாழ்க்கையில் அமைதியையும் அன்பையும் அருளையும் நாம் அறுவடை செய்ய வேண்டுமென்றால் சில நேரம் கலக்கத்திலும், சில நேரம் குழப்பத்திலும், சில நேரம் துன்பத்திலும் நாம் ஆழ்ந்து நீந்த வேண்டும். அப்பொழுதுதான் அறுவடையின் மகிமையை நாம் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு விதியை மட்டும் நாம் பின்பற்றுவோம். என்னதான் நடந்தாலும் வாழ்க்கை உயரே சென்று கொண்டிருந்தாலும் கீழே தள்ளினாலும் நான் எப்பொழுதும் இறைவனோடு ஒன்றித்தவனாக இருப்பேன் என்ற ஒரு விதியை மட்டும் பின்பற்றுவோம். எந்த ஒரு விதியையும் நாம் பின்பற்றுவோம். நாம் எல்லா வேளைகளிலும் மேலே பறந்து கொண்டிருப்போமா? இல்லை. இன்னைக்கு இந்தியாவை பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்தி? இண்டிகோ விமான அந்த சேவையானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய விமான சேவைகள் இருந்தன. டெக்கான் விமான சேவை, ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை, இந்தியன் ஏர்லைன்ஸ் விமான சேவை. ஆனால் அதற்கு பிறகு இந்த இண்டிகோ மட்டும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது. இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றது? அது கீழே அதாள பாதாளத்திற்கு சென்று விட்டது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேல் சென்றாலும் கீழே சென்றாலும் குழப்பத்திற்கு சென்றாலும் தெளிந்த நீரோடையாக நாம் பயணித்தாலும் இறைவனை பற்றி கொள்கின்ற அந்த ஒரு வரத்தை நாம் இறைவனிடம் கேட்போம். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் செய்தி. இந்த ஒரு செய்தியை நாம் அழகாக கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். வாழ்க்கையை கையாளுகின்ற கலையை நாம் கற்றுக்கொள்வோம். இறைவன் இதில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேண்டுதல் கேளும், வேண்டுதல் கேளும், வேண்டுதல் கேளும் ஐயா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாரும் ஐயா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாரும் ஐயா. நிலைவாழ்வை தருபவரே எம் இறைவா, திருவாவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதி. மேலும் அவர்கள் உமக்கு பணியாற்றவும் தங்களது எளிமையான வாழ்வில் வழிநட இறைமக்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து உமது அரவணைப்பிற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுதல் கேளும், வேண்டுதல் கேளும், வேண்டுதல் கேளும் ஐயா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாரும் ஐயா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாரும் ஐயா. அன்பு செய்ய அழைப்பவரே எம் இறைவா, உலகெங்கும் வாழும் உம் மக்கள் அனைவரும் உமக்கு உகந்த தலைவர்களாய் வழிநடத்தப்படவும் அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம் போன்ற இறையரசின் மதிப்பீடுகளை இம்மண்ணில் நினைப்படவும் நீர் உமக்கு உதவி புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுதல் கேளும், வேண்டுதல்
வேண்டுதல் கேளும் வேண்டுதல் கேளுமையா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாருமையா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாருமையா. வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டில் பங்கில் மற்றும் எம் அன்பியத்தில் உள்ள இளையோர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தாங்கள் இளமை காலங்களில் உம் தூய ஆவியின் துணையை நாடி வந்து ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழவும் அடுத்தவரை அன்பு செய்யவும் தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வேண்டுதல் கேளும் வேண்டுதல் கேளும் வேண்டுதல் கேளுமையா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாருமையா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாருமையா. விழிப்பாய் இருங்கள் என்று கூறிய எம் அன்பு இறைவா, பல்வேறு தேவைகளுடன் இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் இறை மக்கள் அனைவரும் தாம் எதிர்நோக்கி காத்திருக்கும் காரியங்கள் நிறைவேற்றப்படவும் வாக்கு மாறாத தெய்வமாகிய உம்மேல் இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழவும் தம் நம்பிக்கை வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுதல் கேளும் வேண்டுதல் கேளும் வேண்டுதல் கேளுமையா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாருமையா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாருமையா. பேரன்பை பொழியும் எம் அன்பு இறைவா, வரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முன் தயாரிப்புகளை கொண்டாடி மகிழும் இவ்வேளையில் எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் மக்களாய் வாழவும் உமது திருக்கரத்தில் தருகின்றோம். நாங்கள் ஒளியின் மக்களாய் வாழவும் திகழவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வேண்டுதல் கேளும் வேண்டுதல் கேளும் வேண்டுதல் கேளுமையா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாருமையா. வேண்டுதல் கேட்டு எம் மன்றாட்டை ஏற்று உம் ஆசீரை தாருமையா. காணிக்கை பாடம். தந்தையே எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உமக்கு தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா. தன் கருவியாய் மாற்றிடுவார். வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணி என மடிந்த பலம் தரவே, எரியும் மெழுகன உருகி ஒளி தரவே. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னை முழுவதும் தருகின்றேன், உன்னை முழுவதும் தருகின்றேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா. தன் கருவியாய்
வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் வலிமையும் மகத்துவமும் உலகினில் பறந்திட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் ஆட்சிமைகள் வானமும் மையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. கரி சரி நிச நிப சனி பம பத நிச. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விடமே இரவு பிறந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மிப்பொழுதேத்து வரமருளும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று நமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் அது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றுமையும் அளித்தருள்வீரா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம், அதன் இறைவனை வாழ்த்திடுவோம்.